இங்க பாத்தீங்கன்னா இந்த வீட்ல அம்மாவும் பொண்ணு மட்டும் வாழ்ந்துட்டு வராங்க. இவங்களோட ஹஸ்பண்ட் இறந்து போயிருப்பாரு. இவங்களோட பொண்ணுக்கு தெரியாம யாரோ ஒருத்தர் கூட இவங்க ஃப்ரெண்ட்ஷிப்பா பேசிக்கிட்டு இருப்பாங்க. இந்த பொண்ணு 12th படிச்சிட்டு இருக்காங்க. ஸ்கூல்ல இருக்க ஆதவன்ற ஒரு சாரோட பையனை தான் இந்த பொண்ணு லவ் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம காலேஜுக்குலாம் போயிட்டு லைஃப்ல ஓரளவு செட்டில் ஆனதுக்கு அப்புறம் நம்ம லவ் விஷயத்தை வீட்ல சொல்லிடலாம் சொல்லி இவங்க ரெண்டு பேருமே பிளான் பண்றாங்க. மறுநாள் இவங்களோட அம்மாக்கு பர்த்டேன்றதுனால இந்த பொண்ணு கேக் வாங்கிட்டு போறாங்க. அம்மா நீ அப்பாவை ஸ்கூல் படிக்கும் போதுல இருந்தே லவ் பண்ணியா இல்ல காலேஜ் படிக்கும் போது லவ் பண்ணியாமா? நான் ஸ்கூல் படிக்கும் போதெல்லாம் ஒரு லவ் பண்ணல. உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்த சொன்னா நம்ம வா சர்ச்சுக்கு போலாம்னு சொல்லி கூட்டு போறாங்க. அவங்க அம்மா இந்த பொண்ணு கிட்ட நான் ஒருத்தர் விரும்புறமா, நான் இந்த ஏஜ்ல நான் கல்யாணம் பண்ணிக்கலாம்னு இருக்கேன், உனக்கு விருப்பமாமான்னு சொல்லி கேக்குறாங்க. இவங்களும் யாரமா லவ் பண்ணீங்கன்னு சொல்லி கேட்டா அவங்க ஸ்கூல் டீச்சர் தாண்டி ஆதவனை தாண்டி நான் லவ் பண்ணேன்னு சொல்றாங்க. இந்த பொண்ணுக்கு என்ன பண்றதுனே புரியல. ஆதவனோட பையனை தான் இந்த பொண்ணு லவ் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த பொண்ணு ரொம்ப குழப்பத்தோடயே இருக்காங்க. அப்படியே வீட்லயும் போயிட்டு தூங்குறாங்க. மறுநாளே இந்த பொண்ணோட லவரையும் மீட் பண்றா. அவங்க கிட்ட எல்லா விஷயத்தையுமே சொல்லிடுறா. டேய் உங்க வீட்ல உங்க அப்பா கிட்ட நம்ம லவ் பண்ற விஷயத்தை பத்தி சொல்லிடு, நானே எங்க அம்மா கிட்ட நம்ம லவ் பண்ற விஷயத்தை பத்தி சொல்லிடுறேன், ஓகேவான்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்புறாங்க. இவங்களுக்கு பர்த்டேன்றதுனால இவங்க ரெண்டு பேருமே டின்னர் சாப்பிடுறதுக்காக வெளியே வந்திருப்பாங்க. அப்ப நான் ஒரு பையனை லவ் பண்றேன்னு சொல்லி இந்த பொண்ணு சொல்லிடுறா. யாரமான்னு சொல்லி கேட்டா நீங்க லவ் பண்ணீங்களா ஆதவன், அவரோட பையனை தான் நான் லவ் பண்ணு சொல்லிடுறாங்க. அவங்க அம்மாக்கு எப்படி ரியாக்ட் பண்றதுனே தெரியல. இவங்க ரெண்டு பேருமே அங்க இருந்து சோகமா வீட்டுக்கு போயிடுறாங்க. நீ நானும் அப்பாவும் எங்க ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்ணீங்கன்னு சொல்லி கேட்டல, அவர் நான் ட்ரெயின்ல தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தேன். நாங்க பார்த்தோம், பேசணும், பழகணும், எங்க ரெண்டு பேருக்குள்ளயும் ஒரு நல்ல பாண்டிங் இருந்துச்சு. அவருக்கு அப்புறமேட்டு நான் ஆதவனை மீட் பண்ண, அவருக்கு எனக்கும் இருக்கிறது ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் தான். பொண்ணோட லவ்க்காக இவங்க லவ் பண்ணி இந்த ஆதவனை இவங்க ஒரு நல்ல ஃப்ரெண்டா ஏத்துக்கிறாங்க. இந்த பொண்ணு ரொம்ப சாரிமான்னு சொல்லி அவங்க அம்மாவையும் கட்டிப்பிடிச்சு அழுகுறாங்க. அப்படியே அந்த படத்தையும் முடிக்கிறாங்க.